அதாவது 2002ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு தான் சர்வீஸ் ஆகும். நாராயணா காபி பார். இந்த மாதிரி டீ வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. டீ வந்து மற்ற இடத்த காட்டிலும் இது ரொம்ப நல்லா இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூப்பிட்ட உடனே வந்து எங்களுக்கு குறைந்த விலையில தரமான டீயை வழங்குறார். சுத்தமான பசும்பால் டீ வேணும்னா அண்ணாவிட்ட வெயிட் பண்ணி வாங்கி சாப்பிடலாம். அது மாதிரி அண்ணா டீயை எதிர்பார்த்து இருப்போம். இந்த டீ சாப்பிட்றவங்க அடுத்து வந்து வேற எங்கேயாவது போய் டீ சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சாமி டீ மாதிரி இருக்குமா அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க. இவரோட டீ காஃபி சாப்பிட்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிருப்போம், எப்படா வருவாருன்னு. வரலன்னா நாங்களே ஃபோன் பண்ணி அவர் கூப்பிட்டுருவோம். ஆமாம், எங்களுக்கு வந்து டெய்லி காலை மாலை இருவேளை வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த டீ கரெக்டாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் நாராயணன் சாமி. நாராயணன் காஃபினாலே வாடிப்பட்டியில் ஃபேமஸ். யார் போனாலும் கரெக்டாக அந்த டயத்துக்கு போய் சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய சர்வீஸை வச்சு தான் இந்த அளவுக்கு அவர் உழைப்பாளர் உயர்ந்திருக்காரு. டீ தரமாக தராங்க. காஃபி சுகர் இல்லாதவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு தனியாக ஜீனி கம்மியாக எல்லா ஏற்பாடும் பண்ணி நடமாடும் டீ முதல்ல கடை வச்சுருந்தாங்க. இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நடமாடும்னால ரொம்ப இந்த கடையை காட்டிலும் அவருடைய சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டீயை பொறுத்தவரை டீ வந்து தம் டீ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் ஒரு தடவை சாப்பிட்டாலும் சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாத லெவலுக்கு வந்து நல்லதாக இருக்கும். தரமான டீ, காசு கொடுக்குற காசுக்கு வந்து இதானது, நல்லா உற்சாகமாக இருக்கும். எதுவுமே வந்து நல்லா இப்போ வந்து ஜம்ஜம்மில் டீ எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி வந்து காலையில் ஒரு டீ சாப்பிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் டீ நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து டீ சப்ளை பண்ணியிருக்காரு. நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக டீ சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்கு. ஒரு தடவை சாப்பிட்டாலும் திருப்பி அவரை தேடி தான் சாப்பிடணுன்ற டீ. அவருடைய இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ கொடுக்குறது சளி இருமலுக்கெல்லாம் தரமான டீ இந்த டீ. நான் இப்போ 10 வருஷமா இவரோட டீ வாங்கி சாப்பிட்டுருக்கேன். 10-12 வருஷமா. இந்த கொரோனா டயத்துல டீ கொடுத்தாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவருடைய டீ மிக அற்புதமான டீ. முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் தான் ரொம்ப முக்கியம். அவருக்கு ஃபோன் பண்ண 5 நிமிஷத்தில் வந்துடுவார் எங்கிட்ட. அதே அதிகம் தான். ஒரு டீனாலும் மலங்க எப்போனாலும் வருவார். 12 மணிக்கெலாம் வருவார், 7 மணிக்கெலாம் வருவார், எப்போ விட்டாலும் வருவார். அதான் சிறப்பாக வரும். கடை வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா கடை வச்சுட்டு இருக்கான். 2000லேருந்து கடை வச்சிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே போய் கொடுத்து தான் இருக்கான். மழைன்னு வெயில்னு பார்க்காம எல்லாத்துக்கும் நேரடியாக டோல்டரில் எங்கே உட்காந்தாலும் போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஏன்னாக்க இது வந்து நம்ம ஒரு சேவை மனப்பான்மையோட பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏன்னா வெளியில் வந்து போய் அவங்க இறங்கி போய் குடிக்க முடியாது, ஆள் தோதுபாதில்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் போய் நம்ம நேரடியாக போய் கொடுத்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறோம். இதை வந்து நம்ம துண்டா பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காலையிலையும் சாயந்தரமா இது போக ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கெல்லாம் நாங்கள் தான் போய் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வெளியில் வந்து ஒரு டயர்டான நேரம், ஒரு தலைவலிக்குது, நாங்கள் ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆளுகளுக்கெல்லாம் புறமே வந்து நாங்கள் நேரடியாக போய் அவங்க இருக்கையில கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா ஒரு சுறுசுறுப்பாக எந்த வேலையும் தடங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்றக்காண்டி ஒரு பொது நோக்கத்தோட ஒரு சேவை மனப்பான்மையோட நல்லா பண்ணிட்டு இருக்காங்க.